திருக்காட்சி விழாவிற்கு பின்வரும் வியாழன். நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 4, அருள்வாக்குகள் 16 தொடக்கம் 22 வரை. ஒவ்வொருவரும் இந்த உலகிற்கு வருவதற்கு கடவுள் ஒரு நோக்கத்தை வகுத்திருக்கிறார். இயேசு தன் இளம் வயதிலேயே தன் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொண்டார். நாசரேத்து தொழுகை கூடத்திற்கு சென்ற அவரிடம் எசாயாவின் சுருளேடு கொடுக்கப்பட்டது. அவர் அதனை திறந்தபோது அவர் கண்ட பகுதி, ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவர், சிறைப்பட்டோர் அனைவரும் விடுதலை பெறுவர் என அறிவிக்கவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடவும் என்னை அனுப்பினார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான கடவுளின் நோக்கம், கடவுளுடைய திட்டம் இவற்றை நிறைவேற்றவேதான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இதற்காகத்தான் கடவுள், தந்தையாகிய கடவுள் தன்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார் என்பதை உணர்கிறார். இதை மெசியாவின் கொள்கை திரட்டு என்றும், நாசரேத்து கொள்கை திரட்டு என்றும், இயேசுவின் கொள்கை திரட்டு என்றும் அழைப்பார்கள். இயேசுவை போலவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக நோக்கத்துடன் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். எந்த காரணமும் இல்லாமல் நாம் இந்த உலகில் படைக்கப்படவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு தந்தை தன் குழந்தையிடம், மகனே, நம் அண்டை வீட்டுக்காரர் மருந்து வாங்க பணம் கிடைப்பதற்காக கடவுளிடம் வா ஜெபிப்போம் என்று கூற, அந்த குழந்தை அதற்கு, அப்பா, இதற்கெல்லாம் கடவுளை தொந்தரவு செய்ய வேண்டாம், நாமே நமது அண்டை வீட்டாருக்கு மருந்து வாங்குவதற்கு பணம் கொடுப்போம் என்றானாம். தன் சிறிய வயதிலேயே அந்த குழந்தை கடவுளின் திட்டத்தை அறிந்து கொண்டது. ஏழைகள் மேல் அன்பு செலுத்த வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்பதை அந்த குழந்தை உணர்ந்து செயல்பட்டது. விவிலியத்தில் தாவீது அரசராக அபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன் அவருடைய நோக்கம் அவருக்கு தெளிவாக இல்லை. அவர் இசை வீரத்தை மற்றவர் சேவைக்காக பயன்படுத்தினார். சவுலை மகிழ்விக்க வீணையை வாசித்தார். 1 சாமுவேல் 16:14-23. யாவே கடவுளுடைய வல்லமையை நம்பி கோலியாத்துடன் போரிட்டார். 1 சாமுவேல் 17. யோனத்தாசுக்கும் மற்றவர்களுக்கும் இரக்கம் காட்டினார். எனவே தாவீதை போல, அந்த சிறுவனை போல, இயேசுவை போல இந்த உலகத்திற்கு நாம் ஏன் வந்திருக்கிறோம், கடவுளுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதனை நிறைவேற்றுவோம். ஆமீன்.